இந்த பூமி நமது கரங்களில் ஒரு நீலமுத்தென வழங்கப்பட்டிருக்கிறது. காற்றும் வெப்பமும் நீருமாக வியாபித்திருக்கும் இப்பூமி நம் எதிர்கால சந்ததிக்கான வாழ்வு பிரதேசம். நம் சுற்றுப்புறமும் பயன்படுத்தும் பொருட்களும் பல சுயநல பதர்களால் அளிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உயிர்கொள்ளும் பூச்சி மருந்துகள் போல் சில விதைகளும், விஷமாய் நிலத்திலும் மனித உடலிலும் செல்களின் இயல்பை மாற்றும் ஊனமாக்கும் விதைகள். எவ்வளவு அனுசரணையுடன் அணுகுகிறோம் இந்த இயற்கையை! குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னது இது? சார் இன்றைக்கி சீட் ப்ரப்போசல் பற்றி கார்ப்பரேட் ஆஃபீஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குது சார். எத்தனை மணிக்கு? அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காரு சார். சரி, வர சொல்லுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, சார் கூப்பிட்றாரு. அதில் என்ன இருக்குன்னு படித்து பார்த்தியா? படிச்சுட்டேன். அப்போ இதில் என்னால் சைன் பண்ண முடியாது. நீ கேட்குற கேஸ்டட் பின்னில் அதிகப்படியான டாக்ஸிக் புரோட்டீன் இருக்குது. இதை நான் விதைச்சேன்னா என்னோடய சாயோட ஃபெர்டிலிட்டியே போயிடும். அதனால் என்னால் சைன் பண்ண முடியாது. இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ என்ன சொன்னாலும் என்னால் சைன் பண்ண முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. உனக்கு 24 hours டைம். சைன் பண்ணால் சேர் உனக்கு, இல்லைனா என்ன மிரட்ரியா? பார்ப்போம். நாம் வினையாற்றிய செயல்கள் இன்று நம்மையே கொள்ளும் பொருளாக உயிரளிக்கும் விதையாய் அதன் விஸ்வரூபம். இன்றைக்கி நான் அந்த லெட்டரில் சைன் பண்ணலனாலும் நாளைக்கே என்னை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு ஆளை உட்கார வச்சு அந்த சைனை அவன் வாங்க தான் போகிறான். அப்படி அந்த லெட்டரில் மட்டும் அவன் சைன் வாங்கிட்டானா அவன் நினச்ச மாதிரி அந்த விதைகளெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதை மட்டும் நம்ம பூமியில் விதைச்சானா நம்ம பூமி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்படி எல்லாரும் என்ன ஆனால் எனக்கென அப்படின்னு இருந்தால் இந்த பூமியை யார் தான் காப்பாற்றுறது? இவனை மாதிரி ஆளுங்களை யார் தான் தடுக்கிறது? இப்போது நான் பண்ணது சரியாக தவறா? அவனை தடுக்க என்ன தான் வழி? ஆனால் அவனை கண்டிப்பாக நான் தடுப்பேன், உள்ளே கொண்டு வர விட மாட்டேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இருக்க நிலைமையில் எந்த ஒரு லீகல் ஆக்ஷன் அவன் மேலே எடுத்தானோ அவனுக்கு இருக்க பணத்துக்கு அது எதுவுமே இல்லாமல் அவனால் ஒரு செகண்டில் பண்ணிடுவான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நானா அவனா? இல்லை, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலை பார்க்குற கரப்டட் பீப்புள்ஸ் தான். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த விதையை நம்ம நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர விட மாட்டேன். யார் அவர்? ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர் சார். இது உங்களோட டிஸ்மிஸல் லெட்டர் சார். என்ன சார்,
டைமும் முடிஞ்சு, ஜாபும் முடிஞ்சு. முடிஞ்சால் அவங்க மண்ணையை காப்பாற்றுங்க. சார், இன்னும் ½ அன் ஹவரில் என் லோடு உள்ளே வந்துடும். நேற்று உன் ஜாப் போச்சு, இன்றைக்கி உன் மண்ணு போச்சு. கன்ஃபார்மாக ஒரு லோடு உள்ளே வந்துருமா என்ன? பிரேம், லோட் ஸ்டேட்டஸ் சார்? லோடு இங்கே இருந்துச்சு சார். சார், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ட்ரெண்டிங் நியூஸ்க்குள்ளே பார்க்குறது இல்லையா? என்னன்னு போய் பாருங்க போங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆனால் அவங்க எல்லாரையும் சாப்பிட்டீங்கன்னு கேட்கறத விட தண்ணி குடிச்சிங்களான்னு தான் கேட்கணும். அப்படி யாராச்சும் தண்ணி குடிக்காம தான் போய் குடிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அடுத்து 8.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால் தண்ணி குடிக்க முடியும். நீங்கள் நினைப்பீங்க, யாரா அவன் திடீர்னு வந்தான் உலகிட்டு இருக்கான், புது புது கதையெல்லாம் கிளப்பி விடுறான்னு. ஏன்னா அது உங்களுக்குலாம் புது கதை தான். ஏன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்ததான் இந்த பூமி. இந்த பூமியில இருக்க அருவிகளையும் ஆறுகளையும் 2 தலைமுறைகளா நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். அப்ப இது உங்களுக்கு புது கதை தானே? ஒரு கருத்து கணிப்பின்படி 2030 ஒரு மனிதன் 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி குடிக்க முடியும். அவ்வளவுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் நடக்காது, சும்மா சொல்றான்னு சொல்லி. ஆனா நம்ம இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இயற்கை வளங்கள்லாம் அழிச்சோம்னா கண்டிப்பா 2030 தண்ணிக்கு மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் ஏற்படும். சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இந்த உலகத்துல தண்ணி இல்லைன்னு எல்லா உயிரும் அழிஞ்சாலும், ஆனா தண்ணி இல்லைன்றது ஒரு காரணத்துக்காண்டி தன்னைத்தானே அழித்துக் கொள்ற ஒரு உயிரினம் எதுனா அது நம்ம விவசாயிகள் தான். உங்க எல்லாத்துக்கும் இது தெரியும், காமனா நடக்கிறதா. எல்லா விவசாயியும் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் மாத்தணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. 1995 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சராசரியா 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. அது உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் ரொம்ப பிஸியான நாளாச்சே. சரி, வரப்போற காலத்துல நீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நம்மளா சேர்ந்து இயற்கை வளங்களை அழிச்சது போதும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்போம். ஆனா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை சொல்றதுக்காண்டி தான் அவங்க முன்னாடியே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ள ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விதையை கொண்டு வர போகுது. அப்படி அந்த விதையை மட்டும் நம்ம தடுக்காம விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறை இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. ஒரு கார்பரேட் கம்பெனியின் சுய லாபத்துக்காண்டி நம்ம மண் பலத்தை அழிக்கிறது சரியா? நீங்களே சொல்லுங்க. கேஸ்டர் பீன் அப்படின்ற ஒரு விதை, அந்த விதையில இருக்க டாக்ஸிக் புரோட்டீன், ஹை ரெசின், இப்படி 2 ஒன்று இருக்கு. இதை மட்டும் நம்ம பூமியில விதைச்சோம்னா நம்ம நிலத்தையும் நிலத்தடி நீரையும் விஷமா மாத்திடும். ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரே ஒரு விதைனால நம்ம இது எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? 20ஆம் நூற்றாண்டுல ஜப்பானை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஆனா தெரிஞ்சவங்க அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காம சீப்பா எடுத்துட்டாங்க. அதுதான் சீட் பால். சீட் பால்னா வேற ஒண்ணுமே கிடையாது. களிமண்ணு, உரம், இது 2ஐயும் கலந்து அதுக்குள்ள ஒரு விதையை வச்சு அதை மூடி ஒரு பந்து வடிவத்தில் உருவாக்கி அதை வச்சிருப்பாங்க. அதுதான் சீட் பால். அந்த சீட் பால் என்ன பண்ணும்னா நம்ம போற போக்குல தூக்கி போட்டுட்டு போயிட்டோம்னா எப்ப மழை பெய்யுதோ அந்த சீட்ல பட்டு அது மரமா உருவாயிடும். இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இதை நிறைய நாட்டுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல அதை என்ன சொல்றது, ஒரு இதா கண்டுக்கவே இல்லை. இதை விட்டுட்டாங்க, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. இப்போ மாடர்ன் ஏதாவது டெக்னாலஜி கேட்பீங்க. இப்பதான் மாடர்ன் வேர்ல்டு ஆயிடுச்சு. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போயிட்டோம்னா ஒரு பென்சில் பென் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பென்சிலையும் அந்த பென்லையும் சீட் வச்சு எல்லாரும் விற்கலாம். அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும் போது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் அது மரமா வளர்ந்து நம்ம சுற்றுச்சூழலை நம்மளால காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம முயற்சி எடுத்தோம்னா கூட கண்டிப்பா நம்மளால காப்பாற்ற முடியும். சரி, இதெல்லாம் சொல்றோம், இவன் யாரா நீங்க யோசிக்கலாம். அந்த விதைய தடுக்கிறதுக்காண்டி முயற்சித்து என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்யல. அந்த கார்பரேட் கம்பெனினால என்னோட வேலை பறி போச்சு. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தான் நான். நீங்க நினைக்கலாம், நான் நினைச்சிருந்தா சைன் போட்டுட்டு என்னால என் வேலையை காப்பாற்றிக்க முடியும். ஆனா எனக்கு இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கு, அதோட ஒரு பொறுப்பு இருக்கு. எங்கப்பா எனக்கு இந்த பூமியை கொடுத்தாரு, அதே மாதிரி இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட பொறுப்பு. இதை பாக்குறீங்க, இதையும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? யங்ஸ்டர்ஸ் டக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, யாராவே பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி. உங்களுக்கு தான் பூமரா தான் தெரியும். ஆனா எனக்கு அதோட பெரிய கடமையெல்லாம் இருக்கு. இப்ப நினைச்சா கூட நம்மளால காப்பாற்ற முடியும். என்ன பண்றீங்க? உங்க வேலை நான் கொடுத்துட்டேன். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. நான் சண்முகபிரியம் ராஜகுமார்.
இன்று அனைத்திலும் நிறைந்து பெருகியுள்ளது சுயநலமும் பணம் தின்னும் பேராசையும். உயிர்கொள்ளும் விதைகள் நிலத்தினை நஞ்சாக்கி மனிதனை மலடாக்கி அழிக்கும். உணர்ந்து தெளிவோம், இன்றைய விழிப்பின் நாள் என்றும் இனி.